இருக்கீங்கல்ல, குழந்தைகளுக்கு கதை சொல்றீங்களா? சொல்றீங்களா? தெரிஞ்சாதானே சொல்ல முடியும். அது தெரிஞ்சுக்கிறது இல்ல. ஒரு காலத்துல பாட்டிங்க கதை சொல்லிச்சுங்க, இன்னைக்கு பாட்டி வந்து சீரியல் பார்த்துட்டு இருக்கு. எங்க கதை சொல்லுங்க? பாட்டிங்க கூட கதை இல்லை. அதுக்கு கூட அவ்வளவுதான் காலியா இருக்கு. எவனோ ஒருத்தனுக்கு பார்த்த, எவனோ ஒருத்தன் ஒரு பாட்டி கெட்ட வார்த்தையில திட்டிட்டு போய் சாதம் எடுத்து, என்னடா இது கெட்ட வார்த்தை யாரா திட்டுதுன்னா அந்த சீரியல்ல வர அந்த ஒரு பொம்பளை பிள்ளைய திட்டுது. அவளுக்கு என்ன சொல்லி இப்ப இங்க வரணுமா, வந்து இத சொல்லணும் அவகிட்ட, அவ சும்மா தானே போயிட்டு இருக்கா அப்படின்னு சாதம் அடிக்குது ஒரு கிளவி. அவ்வளோ இன்ஃபுளுயன்ஸ். நம்முடைய அறம் எங்க போனது? நம்முடைய கதைகள் எங்க? எங்க அம்மா கிட்ட கேட்டு பாருங்களேன், கதைய சின்ன பிள்ளைங்க வந்திருக்கீங்களாடா, தங்க விட முடியாதபடிக்கு 10 மணிக்கு அதை பேச விட்டாங்கப்பா. 7-7:30 மணிக்கு பேச விட்டுருந்தீங்கன்னா கேட்டிருக்கீங்க. அவங்க நான் எப்பவுமே சொல்றது இல்லை, டைலாக் நீங்க எல்லாருமே சொல்லியிருப்பீங்க. அம்மா கதை சொல்லுங்களேன். இருடா, இப்பதான் 11 மணி ஆகுது, உங்க அப்பா வருவார், ஏன் ரைட்டு அப்படின்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்க, கதையா சொல்லுவாரு. அதை கேட்டு 2 பேரும் தூக்கிடலாம். இவ்வளவுதான் நம்ம ஊர்ல வந்து கதை. ஒரு 2 மாதத்திற்கு முன்னால் நான் அனுபவித்த ஒன்றை உங்களுக்கு சொல்கிறேன். உண்மையா சொல்றேங்க, ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா அந்த வினாடிக்கு உங்களுக்கு மகிழ்ச்சி வரும். நான் இல்லேன்னு சொல்ல. சிந்தனையாளர்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய மரபு தமிழ் மரபு. அதை கேட்டா சந்தோஷம் மட்டுமல்ல, நிலைத்த சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். எப்பொழுது நினைத்தால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நிலைத்த சிந்தனைக்கான ஒரு சந்தோஷம் கிடைக்கும் என்றால் சிந்தனையாளர்களை அழைத்து அவர்களை பேச வைத்து கேளுங்க. என்டர்டெயின்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்தை குறைங்க. என்டர்டெயின்மெண்ட் கூட குறைக்க முடியாது, கேளிக்கையை குறைக்க முடியாது, ஒரு விஷயத்தை குறைக்கலாம். நான் தமிழ் படிச்சவர். தமிழ் அகராதியிலிருந்து இந்த ரமணா படத்துல அவர் சொல்வார், யாரும் தெரியாது, அவர் சொல்வார், தமிழிலே எனக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை. அந்த மாதிரி ஸ்டைல்ல சொல்லணும்னா எனக்கு பிடிக்காத வார்த்தை பொழுதுபோக்கு. சும்மா இருந்தாலும் போயிடும், நீங்க போக்கவே வேணாம். வெரி லிமிட்டட். 22,726 நாளும் 32 நாளும் வாழ்ந்தீங்கன்னா 65 வயசு ஆயிடும். Only 23,000 days, 65 years. Time very limited. ரொம்ப limited time. நீங்க நினைச்சாலும் கூட ஒரு வினாடி கூட கிடைக்காது. 23,000 daysக்கு அப்புறமா நீங்க என்ன நினைச்சாலும் உங்களால எதுவும் செய்ய முடியாது. Plan your day. அந்த டேஸ்ல அந்த விஷயங்களை எப்படி சீஸ் பண்றது அப்படிங்கறத அந்த யூத்துக்கு சொல்லித்தாங்க. கேளிக்கைகளை வைத்துக் கொள்ளுங்கள். யூத்துக்கு நான் சொல்றது என்ன தெரியுமா? கேளிக்கைகளை எப்படி வைத்துக் கொள்ள தெரியுமா? இந்த கையில ஒரு பொடிக்கடையை வச்சிருக்கல, முதல்ல அதை கீழே போடு. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், உட்காந்துல இருக்கான், அது கீழே வச்சு தம்பி உன்னதான் போடு. இது நமக்கு நாமே வச்சுக்கிற கொள்ளிங்க, வேற எதுவும் கிடையாது. டைம் ஈட்டிங் ஃபேக்டர்னு ஒன்று இருக்குது. இட் ஈட்ஸ் அவர் டைம். டைம் மட்டும்தான், வேற யாராலையும் திருப்பி கொடுக்க முடியாத ஒரு அற்புதமான ஒரு விஷயம் உலகத்தில் ஒன்று உண்டு என்றால் அது டைம் மட்டும்தான். டைம் இஸ் கோல்டு பாங்க, நெவர். நோ. காலத்தை இழந்தால் திரும்ப பெற முடியாது, கோல்டை இழந்தால் திரும்ப பெறலாம். டைம் இஸ் லைஃப். போனா வராது. Seize your day, seize your time, plan your day, plan your time. இதுல நிறைய நேரம் வேஸ்ட் பண்ணாத. இதுக்கு டைம் வச்சுக்கோ, half an hour வச்சுக்கோ.